Hi guys, welcome back to our channel. Another day, another vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ப்ரொடக்டிவான மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஃபுல்லாக பாருங்கள். 6 மாதிரி எழுந்தாச்சு. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் தான். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நான் அதை வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ரொம்ப நல்ல சேஞ்சஸ் கொடுக்குது எனக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட இன்றைக்கி வந்துட்டு மார்னிங்கே வந்துட்டு ஒரு 3 எக்ஸை வந்துட்டு பாயில் பண்ண வச்சாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி இன்றைக்கி வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு ரெடி ஆகிடணும். இன்றைக்கி வந்துட்டு நம்ம 30 days சேலஞ்சாக இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபார்ட்டிடியூட் ஃபிட்னஸ் கூட வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் ஒர்க் அவுட் தான். உங்களுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் தேவைப்படாது. ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருந்தால் போதும். ஸோ அது மட்டுமே வச்சு நம்ம வந்துட்டு சூப்பராக இந்த மந்த் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 kgs ஆச்சும் ரெடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான். ஸோ குவிக்காக வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 6:30 மாதிரி கிளாஸ். ஸோ 6க்கு எழுந்திரிச்சு நான் ஃபஸ்ட்டு ஆதியனுக்கு ஏதாச்சும் ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கணும்னா அது எல்லாமே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நானுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இல்லைனா நமக்கு டைம் வந்துட்டு பத்தாது. அதனால் கரெக்டாக அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சரி ஹாலே வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு வந்துட்டு ஆப்போசிட்டில் மிரர் வச்சுக்கிட்டோம்னா நம்ம பண்ணுற ஒர்க் அவுட் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால வந்துட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி சரி ஹாலில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் Day 1 ஹோம் ஒர்க் அவுட்டுங்கிறதுனால எனக்கு வந்துட்டு ப்ராப்பராக என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் ஒரு ஐடியா இல்லை. யோகா மேட்லாம் இருந்துச்சு. பட் வந்துட்டு எனக்கு லாஸ்ட் மினிட்ல அது எங்கே வச்சேன்னு மறந்துருச்சு. அதனால் அது எனக்கு வந்துட்டு இது தேடுறதுக்கு டைம் இல்லாதனால இட்ஸ் ஓகே. நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு மேட் வச்சு யூஸ் பண்ணிப்போம். நம்ம நெக்ஸ்ட் டேலேருந்து யோகா மேட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லாவே போச்சு. இவங்க கூட வந்துட்டு டயட்டீஷியனும் இருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டயட்டும் கொடுப்பாங்க, ப்ளஸ் ஒர்க் அவுட்டும் இருக்கும். மேல் ஃபீமேலுக்குன்னு தனித்தனி கோச்சும் இருக்காங்க. அதனால நமக்கு வந்துட்டு ஃபீமேல் பேட்ச் மேல் பேட்ச் அந்த மாதிரி நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நிறைய ஆப்ஸ் ஒர்க் அவுட் தான் இன்றைக்கி பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நியூவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஜிம்மில் பண்ணுறதை விட இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. எப்பயுமே வந்துட்டு ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு இந்த சைல்ட் போஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஃபுல் பாடி வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்களுமே ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு சைல்ட் போஸோட முடியுங்க. ஸோ என்னோட டே இப்படி தான் ஒர்க் அவுட்டில் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக பிரிஸ்காக முடிஞ்சுது. ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு ஒரு 6:37 அந்த மாதிரி நான் வேக்கப் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு இந்த 5:36ங்கிறது வந்துட்டு ரொம்ப ஏர்லியாக இருந்துச்சு. சுத்தமாக முடியல. ஸோ என்னை எப்படியோ அவங்க வந்துட்டு மோட்டிவேட் பண்ணி எழுப்பி விட்டுட்டாங்க. இல்லைன்னா வந்துட்டு கண்டிப்பாக என்னால் எழுந்திரிச்சிருக்கவே முடியாது. 6ங்கிறது வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் சீக்கிரம் தான். ஒரு 1/2 hour 1 hour இருந்தாலும் நம்ம வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ஒர்க் அவுட் வந்துட்டு ரொம்ப நல்லா பிரிஸ்காக இருந்துச்சு. இன்றைக்கி ஹோல் டே வந்துட்டு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது யூஸ்வலாகவே வந்துட்டு நம்ம ஒரு ஒர்க் அவுட்டுன்னு இல்லாமல் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாலே ரொம்ப நல்லா பிரிஸ்காக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், சரி நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாதிரி அது வந்துட்டு தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நாள் வந்துட்டு ஒரு 1 week ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆஃப்டர் ஒர்க் அவுட்டும் நிறைய வாட்டர் குடிச்சிட்டு டக்குன்னு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரதுக்குள்ளே கொஞ்சம் எனர்ஜிக்காக ஒரு ரெட் பனானா எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு ஆஃப்டர் ஒர்க் அவுட் வந்துட்டு எக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ப்ரோட்டீன் ஷேக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி எனக்கு ரெட் பனானா போதும், டைம் ஆகிடுச்சு வேறு. அப்புறம் இன்றைக்கி ஆதியை ட்ராப் பண்ணதுக்கு வேறு நம்ம ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு நான் எக்கோடையே முடிச்சுக்கிட்டேன். ஸோ எக்லாம் சாப்பிட்டு அப்புறம் நானும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு ஆதினையும் ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு ஆதினை ட்ராப் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். இன்றைக்கி அவங்க ஸ்கூலில் வந்துட்டு குரூப் ஃபோட்டோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ரொம்ப ஈகராக போயிட்டுருந்தேன். போகிற வழியில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஃபாதர் வந்துட்டு அவங்களோட பொண்ணோட ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். இது பார்க்கும்போது எனக்கு என்னோடய ஸ்கூல் டேஸ் மெமரிஸ் தான் வந்துச்சு. நாங்களும் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். எனக்கு எங்கள் டேடி இப்படி தான் தூக்கிட்டு போவார். ஸோ அது பார்த்தோன்னே மார்னிங் ஒரு சூப்பர் சீனரியாக இருந்துச்சு. இதுதான் வந்துட்டு அதனோட குரூப் ஃபோட்டோ. ஸோ எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ வரும்போது வந்துட்டு சிக்கன் ஷாப் பார்த்தோம். சரி இன்றைக்கி வந்துட்டு லஞ்சுக்கு சிக்கன் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 kg வந்துட்டு சிக்கனுமே வாங்கிட்டு வந்தாச்சு. சம்மராக இருக்கிறதுனால சிக்கன் வந்துட்டு ரெகுலராக எடுத்துக்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு அது ஈக்குவலாக பண்ணுற மாதிரி நிறையா எடுத்துக்கணும் வெஜிடேரியனில். சரி அதுவுமே வந்துட்டு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணணும். அப்படியே கொஞ்சம் க்ராசரி ஷாப்பிங் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு தோசை பேட்டரும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் அதை வந்துட்டு மார்னிங் எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு.
நான் பார்த்தீங்கன்னா அந்த உலக்கில் வந்துட்டு ஒரு உலக்கு வந்துட்டு நான் உளுந்துனா ஒரு 6 வந்துட்டு இட்லி அரிசி யூஸ் பண்ணுவேன். உதயமோட இட்லி அரிசி அண்ட் உதயமோட உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கும். அது கூட கொஞ்சமாக வெந்தயமும் ஆட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு பக்கமாக சூப் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு சப்பாத்தி ரோல் செஞ்சுருந்தேன். சரி அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நம்ம என்னெல்லாம் ஷாப்பில் வாங்கிட்டு வந்தேனோ அதெல்லாமே கொஞ்சம் எடுத்து ஒதுக்கி வச்சாச்சு. இந்த பிரெட் வந்துட்டு எனக்கு அப்பப்போ பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். சரி அதுவுமே அதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் சேமியா வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு யூஸ்வலாகவே வந்துட்டு இந்த ப்ரோட்டீன் பார்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். நான் என்னைக்காச்சும் ரொம்ப டவுனாக இருக்கேன், எனக்கு வந்துட்டு கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுதுன்னா இந்த ஒரு ப்ரோட்டீன் பார் சாப்பிட்டேன்னா எனக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். சரி நான் அதுவுமே வந்துட்டு எனக்கு 3 ஃப்ளேவரில் ஒரு 4-5 ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை அப்பப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எதை எப்பயாச்சும் டவுனாக ஃபீல் பண்ணும்போது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அப்புறம் மற்ற க்ராசரி ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சு பேக் பண்ணி அந்த ஒர்க்குமே முடிச்சாச்சு. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு ஒரு டயட் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு சப்பாத்தியில் பன்னீர் ரோல் செய்ய போகிறோம். அதுக்கு இன்றைக்கி வந்துட்டு நான் ஆஷிர்வாத் செலக்டோட கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 சப்பாத்தி வர மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். இது வந்துட்டு இந்த சப்பாத்தி வந்துட்டு நீங்கள் ஒன்று சாப்பிட்டீங்கனாலே பயங்கர ஃபீலிங்காக இருக்கும். எங்களுக்கு 3 தான் தேவைப்படுது. அதனால் வந்துட்டு கொஞ்சமாக கோதுமை மாவில் உப்பு போட்டு நார்மலாக வந்துட்டு வாட்டர் போட்டு நான் வந்துட்டு அது நல்லா நீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக வருது இது. ஸோ நீங்களுமே வந்துட்டு செலக்ட் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நார்மல் கோதுமை மாவு கொஞ்சம் ஹார்டாக வந்துச்சுன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அது ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு இருக்கட்டும். அது கூட வந்துட்டு இன்றைக்கி என்னோடய ஃபில்லிங்கில் என்னெல்லாம் நான் ஆட் பண்ண போகிறேன்னா கேபேஜ், ஆனியன், அதுக்கப்புறம் பன்னீர், இது 3 தான். கேபேஜில் பார்த்தீங்கன்னா லோ கேலரிஸ் அண்ட் வந்துட்டு ஃபைபர் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒரே ஒரு ரோல் எடுத்துக்கிட்டிங்கனாலே பயங்கர உங்களுக்கு ஃபில்லிங்காக இருந்துச்சு. எனக்கு லஞ்ச் வரைக்கும் பசிக்கவே இல்லை சுத்தமாக. ஸோ அந்தளவுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்துட்டு நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கேபேஜ் சாண்ட்விச் எடுத்துக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு மற்ற மாதிரி எந்த ஒரு பசியும் எடுக்காது. ஸோ ஒரு 4 லேயர் கேபேஜ் லீவ்ஸ் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நல்லா ரோல் பண்ணி கட் பண்ணோம்னா நமக்கு நல்லா நூடுல் ஷேப்பில் வரும். ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி ரோல் சாண்ட்விச்சுக்கெலாம் வைக்கும்போது நமக்கு அந்த ஒரு க்ரன்ச்சினஸ் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணுறதை விட இந்த மாதிரி ரோல் பண்ணி போட்டோம்னா அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அது கூட வந்துட்டு ஒரு ஹாஃப் ஆனியனையும் வந்துட்டு நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சைமல்டேனியஸாக ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு சிக்கன்லாம் வாஷ் பண்ணி கொடுத்துட்ருந்தாரு. ஸோ இந்த கேபேஜ்க்கு வந்துட்டு ஒரு பேஸ்ட் ஏதாச்சும் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, குட்டி ஸ்லைஸ் ஆஃப் தேங்காய், அப்புறம் ஒரே ஒரு சில்லி, கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக புளி, உப்பு, இது மட்டுமே போட்டு நான் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புளிப்பு, அப்புறம் ஒரு காரம், அப்புறம் ஒரு ஸ்வீட், இது எல்லாமே கலந்துருக்கும். ஸோ அந்த ஒரு சாண்ட்விச்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் மாதிரி தான். கொரியாண்டர் லீவ்ஸுமே ரொம்ப நல்லது தான் ஹெல்த்துக்கு. அதனால் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒன்றா சேர்ந்துச்சுன்னா. அப்படியே சப்பாத்தி வந்துட்டு நல்லா தின்னாக ரோல் பண்ணி நல்லா 2 டைம்ஸ் வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சமாக ஆயில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு இந்த கேபேஜ், ஆனியன், பன்னீர் இது எல்லாத்தையுமே சாட்டே பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே ராவா கூட சாப்பிட்லாம். பட் எனக்கு அந்த ரா டேஸ்ட் பிடிக்காது. அதனால் நான் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கொஞ்சமாக வந்துட்டு சாட்டே பண்ணிக்கிட்டேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஓகேயாக இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கேபேஜை வந்துட்டு சாட்டே பண்ணலாம். ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு குக் ஆகிடும். பன்னீருக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கட்டும். அது வந்துட்டு நம்ம வெறுமனையாக ஃப்ரை பண்ணோம்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்காது. அதனால் ஒரு ஹாஃப் பன்னீரை வந்துட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர், சால்ட்டு, அப்புறமா பெப்பர் இது மட்டும் போட்டு நான் அந்த ஆயிலே வந்துட்டு சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் குக்கிங்க்கு. கோல்டு வின்னரோ இல்லைனா கிரவுண்ட்நட் ஆயிலெலாம் தேவைப்படாது. ஸோ நீங்கள் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணிங்கன்னா அதுமே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியாகவும் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்துட்டு லேயர் பண்ண வேண்டியது தான். சப்பாத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கொரியாண்டர் சட்னி, எனக்கு வந்துட்டு கொரியாண்டர் சட்னி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு. அதனால் அதை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்துட்டு கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். பட் வந்துட்டு ஒரு கர்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ப்ரோபயாட்டிக். அதனால் அதுவுமே வந்துட்டு நம்ம டயட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே நம்ம கேபேஜ், ஆனியன், பன்னீர் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஆட் பண்ணி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ரோல் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி சப்பாத்திக்கு சைடிஷாக தொட்டு கூட சாப்பிடலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும், நமக்கு வந்துட்டு ரோல் பண்ணி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு தான் நான் ரோல் பண்ணி சாப்பிட்டாச்சு. என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. மற்ற ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸில் வந்துட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு லஞ்ச் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு சிக்கன் சும்மா கிரேவி மாதிரியும், லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது வந்துட்டு ஆதியனுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வந்துட்டு சும்மா ஃப்ரை மாதிரியும் செஞ்சுருந்தேன். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் கன்சியூம் ஆகும். அதனால் நான் அந்த ஃப்ரை எடுத்துக்க மாட்டேன். எனக்கு வந்துட்டு அந்த சிக்கன் மட்டுமே போதும். ஸோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக ஆனியன் அண்ட் தக்காளி தேவைப்படும். நான் ஒரு ஆனியன் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெயில் நமக்கு பட்டை, சோம்பு இது மட்டுமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி
இது ரெண்டுமே வந்துட்டு நல்லா சாட்டே பண்ணணும். ஆல்ரெடி நிறைய சிக்கன் குழம்பு ரெசிபி வந்துட்டு நான் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ சிக்கன் மட்டன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் ஈஸி. நம்ம சும்மா ஒரு நார்மலாக 4-5 மசாலாஸ் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணோம்னா போதும். மெத்தட் மட்டும் மாற்றிக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த லெக் பீஸ் ஃப்ரை கூட நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு இது ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட். ஸோ குவிக்காக செஞ்சிடலாம். இதுக்கு வந்துட்டு பயங்கர ஒர்க்லாம் கிடையாது. ஒரு குவிக்கான சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை மாதிரி தான். ஸோ நம்ம எல்லா மசாலாஸையும் போட்டு வாட்டர் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா போதும். இந்த சிக்கன் குழம்புக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி சாட்டே ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதுவுமே நல்லா சாட்டே பண்ணிவிட்டு சிக்கன் மசாலா சில்லி பவுடர் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். நம்ம காலையில் பண்ணி வச்சிருந்த கொரியாண்டர் சட்னி கொஞ்சம் லெஃப்ட் ஓவராக இருந்துச்சு. சரி அதுவுமே வந்துட்டு இதுலேயே ஆட் பண்ணிவிட்டேன். அது இல்லைனா கூட பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு இன்றைக்கி குழம்பு தனியாக அண்ட் சிக்கன் தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்காக வந்துட்டு எவ்வளோ குழம்பு இருக்கோ அதை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சிக்கன் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு சாட்டே பண்ணேன். நல்லா பெப்பர் சால்ட்டு கறி லீவ்ஸ்லாம் போட்டு இன்னும் நல்லா சிம்லேயே வச்சு சாட்டே பண்ணி விட்டேன். ஸோ இந்த லெக் பீஸ் தான் இப்படி தான் வந்திருக்கு. இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். பட் கொஞ்சம் ஆயில் உங்களுக்கு நிறையாவே கன்சியூம் ஆகும். ஸோ டயட்டில் இருக்கீங்கன்னா அது சாப்பிட வேணாம். இன்றைக்கி என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்துட்டு இந்த வெயிட் மெஷர்மெண்ட் பண்ணணும். அண்ட் அது கூட வந்துட்டு ஃபுட்டுமே வெயிட் மெஷர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபார்ட்டிடியூட் ஃபிட்னஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வேயிங் மிஷினும் தேவைப்படும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். பட் நான் வந்துட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக வந்துட்டு இது ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். அது கூட வந்துட்டு பாடி வெயிட் மிஷினுமே ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட பழசு வந்துட்டு எங்கே போச்சுன்னே தெரில. சரி வந்துட்டு அது இப்பொழுதுக்கு தொலைவதுக்கு டைம் இல்லை. அதனால நான் அதுவுமே ஒன்று வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாக இந்த கிளே ஆர்ட் ஒன்று பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ வெளியே இருக்கிற மிரரை வந்துட்டு கொஞ்சம் டெக்கர் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்துட்டு அதுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பண்ணி பார்க்கணும். அதனால் அந்த கிளே ஆர்ட்டுமே ஒன்று வாங்கியிருந்தேன். அது கூட பாடி மெஷர் பண்ணுற இன்ச்சஸ் டேப்புமே வாங்கியிருந்தேன். இதுவுமே தேவைப்படும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்துட்டு வாங்கினேன் அமேசானில் இருந்த திங்ஸ்லாம். ஸோ இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இவங்களே வந்துட்டு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பேட்ரி கொடுத்துட்டாங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷன் ஆக்சுவலாக. இல்லைன்னா பேட்ரிக்காக தனியாக போகணும். ஸோ இந்த வெயிங் மிஷினுமே நல்லாவே ஒர்க் ஆச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. நான் ரெகுலராக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். 35 மந்த்ஸ் வந்துட்டு வாரண்டியுமே இருக்குது. அது ஒரு ரொம்ப நல்ல ஆப்ஷன் தானே. ஸோ லிங்க் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கோட வீடியோ. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.